நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. இதாயத்துல்லா சார், இன்னும் ஒரு 50 இல்லை ஒரு 100 ஆண்டுகள் கழிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பதிவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் இன்னைக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் மூலமாக கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டாங்க. சரிங்களா? எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த டாக்குமெண்ட்டை நீங்க எங்க வேணா எடுக்கலாம். இன்னும் ஃபியூச்சர் போக போக இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டே போயிடும். ஒரு 50 வருடம் 60 வருடம் கழிச்சு சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமுறைகள் இல்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்பவத்தை நுணுக்கமாக கவனித்த தலைமுறை இல்லாம போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போகிறார்கள் அல்லது அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 35 கோடி மக்களையும் சுதந்திரத்திற்கு பிறகு நேரு பிரச்சனையாக கருதினார்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அதுபோல இன்னொரு 75-80 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, பிரதமர் மோடியை காங்கிரசினுடைய 2 பெண் எம்பிக்கள் தாக்க சதி செய்தார்கள், அதனால நான் அவைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்ட்டு பாருங்க சபாநாயகர் பேசிய குறிப்பு அவையில் இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு தேச துரோக கட்சின்ட்டு 75 வருஷத்துக்கு பிறகும் இது பேசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இவருடைய இந்த உரை, அவருடைய அந்த பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவ வேண்டியது அவசியமா சார்? நிச்சயமா. பொய்யும் புரட்டும் சொல்லக்கூடிய பாஜகவை சார்ந்த பிரைம் மினிஸ்டர் மகாத்மா காந்தியுடைய கொலையில் கூட ஒரு முஸ்லீம் என்று சொல்லத்தக்க அளவில் அந்த கொலையாளியை ஒரு சுண்ணத்து பண்ணி கையில் ஒரு முஸ்லீம் பேரை எழுத வச்சு இவ்வளவும் செய்தவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவுடைய ஆர்கியாலஜிக்கல் சொல்லக்கூடிய தொல்பொருள் விஷயத்திலையும் வரலாற்றை எழுதுகிற விஷயத்திலையும் இன்றைக்கு மிகப்பெரிய தவறுகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டிலிருந்து யூஜிசிலேயே அதாவது இப்போ நம்ம இந்த வருஷம் படிக்கக்கூடிய BA BSc படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தவறான இந்திய வரலாறு, ஏன்னா ஜேம்ஸ் மில்லு தான் 1927 அந்த இந்திய வரலாறு முத இந்திய வரலாறு எழுதுறாரு. அப்ப அந்த இந்திய வரலாறு யாரை வச்சு எழுதுறாரு? வேற வழி இல்லை, அன்னைக்கு இருந்த உயர் ஜாதிக்காரர்களை வச்சுதான் எழுத முடியுது. அப்போ அதுல வரலாற்றை திரித்தார்கள். அதன் விளைவுதான் இன்னைக்கு சகோதரர்களாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவ முஸ்லீம் இந்துக்களுக்குள்ள சண்டை வருவதற்கு காரணமே பல வரலாறுகளை திரித்த வெள்ளையர்களுடைய தவறு செய்தார்கள், முகலாயர்கள் தவறு செய்தார்கள், இப்படி எல்லாம் சொல்லி வரலாற்றை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்வது நடக்கலாம். எப்படியெல்லாம் நடக்கலாம்னு சொன்னா, இப்ப சகோதரர் தூத்துக்குடி செல்வம் பெரோஸ் காந்தி தாக்கப்பட்டார் சொல்றாரு இல்லையா, அப்படி ஒண்ணு வரலாறு இங்க இல்லை. அவர் வாயாலே ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சுக்கிறேன், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க பேசும்போது உங்க ஆதாரத்தை கொடுங்க, அதுவரை நேரத்தை எடுத்துக்கங்க. இந்த பக்கத்துல இந்த இடத்துல இருக்கு பார்லிமெண்ட் குறிப்புன்னு நீங்க சொல்லுங்க, நான் இல்லை நான் மறுக்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், அந்த மாதிரி அவர் பல விஷயங்களை நேருவுக்கு உதவியாக, நேருவை எதிர்த்து பேசி அந்த உதவியாக திட்டங்களை வெளியே கொண்டு வந்தவர் அவரு நேருவுடைய மருமகனும் கூட. அவர் தாக்கப்பட்டார் சொல்றது இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, 60 வருஷம் 30-40 வருஷத்துக்கு எதிராக இருந்தாரு. நீங்க சார் இருங்க, நீங்க பேசும்போது நான் குறிக்கல, பல பொய் போட்ட சொன்னீங்க, நான் குறிக்கலவே இல்லை. நான் பேசும்போது குறிச்சுக்கிட்டு நீங்க உண்மைக்கு மாறான தகவல் சொல்லாதீங்க, அதை குறிச்சுக்கிட்டு எனக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். கொஞ்சம் நீங்க குறிக்கிடாதீங்க. இப்ப இந்த மாதிரி நாளைக்கு இந்த வரலாறு வாய்ப்பு உண்டு. நீங்க சொன்ன மாதிரி இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பது ஒரு உண்மை. இப்ப நான் என்ன கேட்கிற விஷயம், சபை காவலர்கள் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டருக்கு 2 புறமும் 4 பேர் உள்ள வரலாம். 2 பெண்கள் தான் தாக்க போறாங்க. ஆமா, திரு ராஜசேகர் சொல்ற மாதிரி முன்கூட்டியே அவர்களை சார்ஜ் பண்ணி அந்த 2 பேரை என்ன பண்ணலாம், அப்புறப்படுத்திருக்கலாம். யார பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வர்றாரு சொல்லிட்டு இந்த 2 பேர் அப்புறப்படுத்திருக்கலாம். உண்மையா இருந்தா, அல்லது உண்மையா இருந்தா இந்த நிமிஷம் வரை அவர்கள் மேல இந்த மாதிரி எங்களுக்கு ரூமர் வந்திருக்கு, வதந்தி வந்திருக்கு, அல்லது உண்மையான செய்தி வந்திருக்குன்னு சொல்லி அந்த 2 பேர் மேல இன்னைக்கு வரை நடவடிக்கை எடுத்துக்கலாம். எதுவுமே செய்யல. இவங்க எல்லாம் எப்படி போய் சொல்லியிருக்காங்கன்னா, புல்வாமாவுடைய ராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பாஜகவுடைய கவர்னர் சொல்றதுக்கும் இவங்க பாஜக அரசு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி பகல்காம்ல, அதே மாதிரி ஊரில் எதெல்லாம் இவங்களுக்கு எதிராக நடந்துச்சோ அதை பூரா பிளேட்டை திருப்பி போட்ட வேலையை இவங்க ஏற்கனவே செய்தவர்கள் தான் பாஜகவினர்கள். எது எடுத்தாலும் ஆன்டி இந்தியன்கிறது, இந்தியாவுக்காக யாராவது நல்லதா பேசினாலும் அவங்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்வது, அது மட்டுமல்ல எனக்கு என்று சொல்வதற்கு பயம்.
சரி, இந்த எனக்கு- சீனாங்கிற வார்த்தையை சொல்வதற்கு என்ன பயம் இவங்களுக்கு? சபாநாயகருக்கு வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஒரு கடிதம் வந்து ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாமல் செய்வதற்கு சபாநாயகர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை நீங்க அவர் மேல வச்சீங்க, சபாநாயகர் மேல. சபாநாயகரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹை கமாண்ட் மிஸ்யூஸ் பண்ணிருக்கு, எல்ஓபிய பேச விடாம செஞ்சிருங்க அப்படிங்கிறத அவர் வந்து அவருடைய கடிதத்தில் வலியுறுத்தி இருந்தார். அதனால அதே ஆயுதத்தை சபாநாயகரும் கையில் எடுத்திருக்கிறாரா, நீங்க பிரதமரை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணீங்கன்ட்டு? அதான் நான் என்ன சொல்ல வர்றேன். அதாவது ராகுல் காந்தி எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, நீங்க எழுதி கொடுங்க, நான் அதை பேசுறேன், நான் பேசுறதை நீங்க கேட்கலன்னா எழுதியாவது கொடுங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு இந்தியாவுடைய இல்ல, சீனா இந்த நரவாணி விஷயத்தை நான் ஏன் பேசல முதல் சுற்றுலைன்னு சொன்னா காரணம் என்னன்னா, அதில் நேரடியா குற்றம் சாட்டப்படுபவர் திரு ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர். ரெண்டாவது தான் பிரதமர் வருவாரு. அவர் அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் அவையில் இருந்தும் கூட அதுல 4 பேர் வராங்க சார். ராஜ்நாத் சிங் வராரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வராரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து அஜித் தோவல் வராரு, அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் சம்பந்தப்படுகிறது. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் நேரடியாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பிரைம் மினிஸ்டர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவர்கள் பதில் சொல்வாருன்னு சொல்லிருக்கலாம். ஏன் பிரைம் மினிஸ்டர் சீனா பல தாக்குதல் நடக்கும்போது சீனாவுக்கு எதிராக சொல்றது இல்ல? ட்ரம்ப் இவ்வளவு தூரம் நமக்கு எதிராக வந்து வரிய போடும்போது 50% அதிகமா போடும் பொழுது ஏன் ட்ரம்ப்பை பத்தியோ ட்ரம்ப் செஞ்ச தவறுன்னு சொல்றதுக்கு ஏன் அவரால் முடியல? அது மட்டும் இல்லைங்க, சீன அதிபர் இங்க மகாபலிபுரத்தில் இருக்காரு, குஜராத்ல ஊஞ்சாடுறாரு. இந்த ரெண்டையும் பார்த்துட்டு போன பிறகுதான் நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாரு. அதே மாதிரி ட்ரம்ப்பும் பிரதமர் மோடி ரொம்ப க்ளோஸா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் போதுதான் பிரதமர் மோடி அவர்களை கூட வச்சுக்கிட்டாலே இவ்வளவு பலவீனமானவரான்னு சம்பந்தப்பட்டவர் நினைக்கிறார். அதுக்கு முன்ன அந்த அதே நேரத்தில் பிரதமர் நேருவாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியா இருக்கலாம், அவங்க மேல ஒரு பயம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்க ஜனாதிபதியை டாக்டர் மன்மோகன் சிங் கொலை பிடிச்ச காலம்லாம் உண்டு. இப்படி இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரைம் மினிஸ்டர்கள் இன்னைக்கு பிரைம் லைவ் மினிஸ்டராகவோ அதை சொல்லக்கூடிய சபாநாயகர் ஸ்பீக்கர் வந்து லைவ் ஸ்பீக்கராக மாறினது வெட்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம்.